ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை என் போர்ட்ஃபோலியோவில் வாங்கியிருந்தேன். அது என்னங்கிறத உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி, ஏத்தர் எனர்ஜி, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஜோதி லேப்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ் பற்றின சில அப்டேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டைலான டே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் ரொம்பவே பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அதை பற்றி நான் மார்னிங்கே ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தேன். கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறத இண்டிகேட் பண்ணுச்சு. 24,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு புல் பேக் காமிச்சு எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட் மறுபடியும் ஒரு மைனர் ரெக்கவரி காமிச்சு முடிஞ்சிருக்கு. நீங்கள் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே $100 மேலே தான் இருக்குது. பிரெண்ட் க்ரூட் 115 கிட்ட இருந்தது, பட் அங்கேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஸ்டில் தீஸ் ஆர் எலிவேட்டட் ப்ரைஸஸ். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் குட் ஃபார் த இந்தியன் எக்கானமி and several other economies in the world. ஆயில் சப்ளை அதிகமாக இருக்குங்கிற ஒரு ரிலீஃப் தான் வந்து இந்த ஆயில் ப்ரைஸஸ் எலிவேட்டடாக இருந்தாலும் மார்க்கெட் பெரிய லெவலில் கரெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரஷ்யன் ஆயிலை நம்பி சில கண்ட்ரீஸ் இருக்குது. அது தவிர ஓபேக்கில் ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக போகுதுங்கிற மாதிரிலாம் நியூஸ் சேனல்ஸில் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் இஸ் ஒன்லி லுக்கிங் அட் த பாசிட்டிவ் நியூஸ். இதில் என்ன தான் சில ரிலீஃப்கான நியூஸ் இருந்தாலும் அதை மட்டுமே நம்ம பிடிச்சி தொங்கிட்டு நம்ம மேலே போயிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க, ரொம்ப காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக ஆல் இன் போகவே மாட்டாங்க. இந்த வார் எப்போ முடியுங்கிறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ட்ரம்ப்புக்கு மட்டும் தான் தெரியும், ஈரான் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். எனி டைம் தே மைட் பட்ஜ். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வாலட்டிலிட்டி இருக்கும்போது எனி டைம் வி கெட் டிப்ஸ். ஐ திங்க் இட் இஸ் அ குட் டைம் டு பை. அந்த டைம்லேயும் நம்ம கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு மறுபடியும் இஃப் இட் கோஸ் டு த பாட்டம் ஆஃப் 23,000 இல்லை அதையும் கட் பண்ணிவிட்டு கீழே போகுமான்னு தெரில. போச்சுன்னா இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் சம் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி இன் த மார்க்கெட். அதுக்காகவே நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வரணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் மார்க்கெட்டில் போடுறதா இருந்தீங்கன்னா அதில் ஃபுல் அமௌண்ட்டை இறக்காமல் கொஞ்சம் பணத்தை ஒரு ரெய்னி டே அன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மார்க்கெட் ரொம்ப கீழே விழுற அன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு நிஜமாலே ஒரு டிப் கிடைக்கும் போது நீங்கள் ரெகுலராக போடுற அமௌண்ட்டோட கொஞ்சம் அதிகமாக போடுறதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். இது கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நம்ம பணத்தை போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கும் சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். நிறைய பேர் லிக்விட் ஃபண்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுப்பேன். சம்டைம்ஸ் நான் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுப்பேன். கேஷை சைடில் வச்சுக்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டைமில் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி 0.5% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.9%, நிஃப்டி மிட் கேப் 0.7 அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 0.98, ஆல்மோஸ்ட் 1%. இதுலேருந்து க்ளீனாக புரியுது என்னென்னா, ப்ராடர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பையிங் ப்ரெஷர் அந்த லார்ஜ் கேப்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் மார்க்கெட் ஓவராலாக ரெக்கவர் ஆகும்போது எல்லாமே சேர்ந்து தான் ரெக்கவர் ஆகும். அப்போது ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இன்னுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். செக்டாரெலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டிவைட் வர ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டி ஐடி 1% கிட்டே இன்றைக்கி ரெட்டில் முடிஞ்சிருக்கு. PSU பேங்க்ஸ் 0.3% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ப்ரைவேட் பேங்க்ஸும் 0.1% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மீடியா 0.5% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஹெல்த் கேர், ரியல்ட்டி, மெட்டல் அண்ட் சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. எஸ்பெஷலி த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ். தீமேட்டிக்காக நம்ம பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்துருவோம். அவங்க இன்றைக்கி 0.5% க்ரீனில் முடிஞ்சிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் டு பி காஷியஸ். இப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் பார்க்கலாம். நான் என்ன கம்பெனிஸ் வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றியும் மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஐடிசியில் ஒரு பை டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்து கொடுக்குற டார்கெட் தான். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிசி 305 ரூபீஸ்க்கு மேலேயே ஹோல்ட் பண்ணிச்சுன்னா MACD டர்ன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் RSI ஹோல்ஸ் above 60 ரிஃப்ளெக்டிங் ஸ்ட்ராங்கர் புல்லிஷ் மொமெண்டம். As long as 305 holds, ITC has a favor upside towards 340 rupees. A break below 305 would negate the bullish bias. இந்த மாதிரி படிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு தான் எனக்கு நிஜமாலே தோணுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஐடிசியில் போடுறேன், 300 ரூபாயில் போடுறேன். அது ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு 600 ரூபா வரும்போது என்னோட 1 lakh 2 lakhs ஆகும். நான் 300 வாங்கிட்டு 330 விற்றுட்டு திரும்ப 300 வரும்போது இல்லை 305 வரும்போது 330 திரும்ப விற்றுட்டு இப்படியே 10% அடிச்சுன்னா அதே 5 வருஷம் டைம் ஃப்ரேமோ இல்லை 4 வருஷம் டைம் ஃப்ரேம்லையோ மேபி ஒரு 20% எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கலாம். பட் நான் வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் நான் பாட்டு எனக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு பிடிச்ச புக்ஸை பார்த்துட்டு அப்பப்போ இந்த கம்பெனி நல்லா தான் போகுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா 5 இயர்ஸ் கழிச்சு
ஆல்மோஸ்ட் அதே லெவலில் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ட்ரேடரில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா எல்லாத்துலேயும் இந்த 10% ஷுவரிட்டி கிடையாது. சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், சம்டைம்ஸ் உங்களால் ட்ரேட் வந்து தவறான சைடுக்கு போயிடும், நீங்கள் லாஸ் புக் பண்ண வேண்டியதாயிரும். இந்த மாதிரியான விஷயங்களை எதுக்கு நம்ம ப்ரெஷர் எடுத்துகிட்டு பண்ணணுங்கிற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இன்ட்ராடே இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நான் ஸ்விங் ட்ரேடிங் வெரி ரேர்லி பண்ணுவேனே தவிர மோர் ஆர் லெஸ் ஐ ஒன்லி ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு மேக் மணி. நிறைய எஃப்எம்சிஜி பிஸ்னஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. த சீம்ஸ் டு பி அ டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி இந்த கன்சம்ஷன் செக்டார். ஐடிசியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு நான் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிகரெட் டேக்ஸ் ஹைக்ஸ்னால ஐடிசியோட மார்ஜின்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு குவார்ட்டர் இது. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் கண்டிப்பாக நம்ம அதை இன்னும் க்ளோஸராக இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். பிகாஸ் இந்த குவார்ட்டரில் நம்மளுக்கு ஒரு 1 month டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் அந்த பாதிப்பு எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பட் ஈவன் தென் வீல் டெஃபினெட்லி see சைன்ஸ் ஆஃப் இட் இன் திஸ் குவார்ட்டர். க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு குவார்ட்டரும் கூட. ஜெஃப்ரீஸ் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் ரொம்பவே புல்லிஷாக இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்குக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3 கம்பெனிஸ்லையுமே அப்சைட் நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 35% அப்சைட் இருக்குது, 1050 rupees ப்ரைஸ் டார்கெட்டுங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. டெபாசிட்ஸ் நல்லா க்ரோ ஆகுது, அவங்க லோன் க்ரோத்தும் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 1670 rupees டார்கெட் கொடுத்துருக்காங்க, 32% அப்சைட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்கோட லோன் க்ரோத்தும் நல்லா இருக்குது, மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் கோவிட் லெவல் லோ வேல்யூஷன்ஸுங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொல்கிறாங்க. இங்கேருந்து கண்டிப்பாக இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தான் வாய்ப்புகள் இருக்குது. It also highlighted that Nifty Bank price to book ratio is near historic lows. So இந்த என்டையர் பேங்கிங் செக்டாரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொல்கிறாங்க, விச் ஐ ஆல்சோ அக்ரி. நானுமே ஃபினான்ஷியல்ஸில் ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் போஸ்ட்டில் கூட நான் ஃபினான்ஷியல்ஸில் வேல்யூ கம்ஃபர்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி வித் ஜெஃப்ரிஸ். இந்த ப்ரைஸ் டார்கெட்ஸ்லாம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவங்க எக்ஸாக்டாக இதுக்கு ஒரு கேல்குலேஷன் போட்டு பண்ணுவாங்க. பட் பெரும்பான்மையான டைமில் அது உடனே நடக்காது, இல்லை அவங்க சொல்கிற டைம் ஃப்ரேம்குள்ளே நடக்காது. பட் கண்டிப்பாக ப்ரைவேட் பேங்க்ஸ் will do well, ஃபினான்ஷியல்ஸ் will do wellங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. நீங்கள் எந்தெந்த ப்ரைவேட் பேங்க்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட Q4 ரிசல்ட்ஸோட மேலோட்டமாக பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 73% க்ரோ ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட என்டையர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது they have delivered projects aggregating 12.1 million square feet in FY26, achieving 121% of guidance. ஸோ அவங்க 10 million square feet இந்த இயரில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் அவங்க 12.1 பண்ணியிருக்காங்க. ஸோ தே பீட்டன் தேர் கைடன்ஸ். அவங்க 73% நெட் ப்ராஃபிட்டும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 650 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அவங்க ப்ராஃபிட் வந்து 376 crores இருந்திருக்கு. அண்ட் இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 63% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3458 crores வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 2122 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டாவும் 523 crores வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 110 crores தான் இருந்திருக்கு. ஃபினாமினலான ஒரு பீட். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ஷேர் ப்ரைஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிது. 3.52% மேலே இன்றைக்கி க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஏத்தர் எனர்ஜியோட Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நெட் லாஸ் வந்து நேரோவாக இருக்குது. ஏத்தர் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் எனக்கு பெரிய லெவலில் அப்ரிஷியேட் ஆகல. இவங்க நெட் லாஸ் நேரோவாக இருக்குது, அதாவது இவங்க டோட்டலாக பண்ணுற லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. ரெவென்யூ 74% ஜம்ப் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் 12 monthsலேயே இவங்க கிட்டத்தட்ட 210% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 210% ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனியில் மேலும் ஏற்றம் அன்லெஸ் there is phenomenal ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நடக்கிறது கஷ்டம்தான். ஏத்தர் எனர்ஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2-wheeler கம்பெனி. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இஸ் வித் ஹீரோ மோட்டோகார்ப். நான் பெருசாக 2-wheeler ஸ்பேஸில் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஹீரோ மோட்டோகார்ப்லேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஏத்தர் எனர்ஜியில் 210% in 12 monthsங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் போக போக இன்னுமே நல்லா இருக்க தான் செய்யும். ஏத்தர் எனர்ஜியை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா, இல்லை 2-wheeler ஸ்பேஸில் நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பேஸில் அப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதோ ஸ்டடி பண்ணுறது உண்டு. பட் ஐ மோஸ்ட்லி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோ செக்டர். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜோதி லேப்ஸ் பார்க்கலாம். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அவங்களோட ஷேர் ப்ரைஸும் அதை பிரதிபலிச்சுது. இவங்களோட வால்யூம் க்ரோத் 10.8% இருந்திருக்கு. இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா இவங்களோட மார்ஜின்ஸ் ப்ரெஷராக இருக்குது. நம்ம அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஹைலைட்ஸ் பார்த்தோன்னா FY26ல் அவங்க ரெவென்யூ 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் க்ரோத்தும் 6% இருந்திருக்கு. பட் கிராஸ் மார்ஜின் பாருங்கள் 50%லேருந்து 47% கம்மியாக இருக்குது. அவங்களோட ஆப்ரேட்டிங் எபிட்டாவும் பாருங்கள் 17.6%லேருந்து 15.3% கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 371 crores-லேருந்து 333 crores கம்மியாக இருக்குது. என்ன தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு லாஸ்ட் இயரோட கம்மியாக இருந்திருந்தாலும் வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஜோதி லேப்ஸ். அதனால ஷேர் ப்ரைஸில் ஒரு அப்ரிஷியேஷன் தெரிஞ்சது. எஃப்எம்சிஜி பிஸ்னஸஸில் ரொம்ப ஓரளவுக்கு ரீசனபிளான, மேபி ஸ்லைட்லி ஃபேர் வேல்யூட் ஆர் ஸ்லைட்லி அண்டர் வேல்யூன்னு கூட சொல்லலாம்.
compared to their historical performance, Jyoti Labs is trading at a very comfortable valuation. அதனால ஷேர் ப்ரைஸில் எனக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் தெரிஞ்சுது. ஜோதி லேப்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜோதி லேப்ஸில் உங்களோட தீசஸ் என்னன்னு கண்டிப்பாக முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதனால் இந்த கம்பெனியில் இன்வெஸ்டாக இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஆன்லைனில் சில பேர் சொல்கிறாங்கிறதுக்காக வாங்கினீங்களா இல்லை நிஜமாலே இந்த கம்பெனியில் நீங்கள் டீப் ரீசர்ச் போட்டு வாங்கினீங்களாங்கிறத முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ த மார்க்கெட் பல்ஸ். இதை நான் ரொம்ப ப்ரை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து நான் சில கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் நம்பி தான் இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போது கண்ட்ரோல் பிரிண்ட்டுக்கு வரலாம். நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்ட்ரோல் பிரிண்ட்டை நான் இன்றைக்கி வாங்க போகிறேன்னு. மார்க்கெட் ஓப்பனில் இது ஆக்சுவலி கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. நான் மார்க்கெட் ஓப்பன்லேயே சில ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆனோன்னு ₹650 அந்த ரேஞ்சில் நான் சில ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஓப்பன் அ டீசென்ட் பொசிஷன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5% ஆஃப் மை என்டையர் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி கண்ட்ரோல் பிரிண்ட்டில் போட்டிருந்தேன். இதை தவிர இன்னொரு கம்பெனியும் வாங்கியிருந்தேன். கண்ட்ரோல் பிரிண்ட் பற்றி நேற்று வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோன்னா நம்ம இன்னும் டீட்டெயிலாக இதை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி 3% மேலே க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. Gateway Distriparks is the other company that I bought today. It is a logistics company. It's a 3,000 crore market cap இருக்கிற கம்பெனி. Gateway Distriparksக்குள்ளே ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. நான் அதை வாங்கலாமா வேணாமான்ட்டு ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஐ ஃபவுண்ட் Gateway Distriparks to be a safer bet. கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்னோமேன் இஸ் வித் Gateway Distriparks. அது ஒரு 600 crore மார்க்கெட் கேப் கம்பெனி தான். இது 2,974 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஒரு டவுன் சைக்கிளில் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி லாஸ்ட் 1.5 இயர்ஸாக சம்மடி வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹110-116 கரெக்டாக இருக்குது. இப்போது எனக்கு கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவங்களோட EV EBITDA எடுத்து பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் லோஸ் கிட்ட இருந்தது. இந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணல. பிகாஸ் மார்ச் டைமில் எனக்கு பெட்டர் கம்பெனிஸ் நான் ஆல்ரெடி அதிகமாக ஸ்டடி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸ் சீப்பாக கிடச்சனால நான் வாங்கியிருந்தேன். பட் இப்போது இந்த கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் இன்னுமே அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பற்றி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் எழுதியிருந்தார். அன்றைக்கி நான் இந்த கம்பெனி பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல. இது ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும், 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் இந்த கம்பெனிக்குள்ளே போனோன்னே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கம்பெனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேரும் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஹவன் ஸ்டடிட் டீப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் ரெகுலராக படிச்சுட்டே வரேன், இந்த கம்பெனியை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். இவங்களோட EV EBITDA லோவாக இருக்கா, அண்ட் இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேஷனும் வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்குது. பட் இந்த மார்க்கெட் சைக்கிள் ஷிஃப்ட் ஆகும்போது கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் அ மச் லார்ஜர் ரிட்டர்ங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 4-year 5-year டைம் ஃப்ரேமில் இவங்க ஒரு 2x 3x ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ வில் ட்ரை டு டூ அ ஃபுல் தீசஸ் வீடியோ ஆன் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் ஒன்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பிரிண்ட்லையுமே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் இந்த கம்பெனியில் டீப் டைவ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சில ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வாங்கியிருந்தேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ தே ஆர் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ், கண்ட்ரோல் பிரிண்ட் அண்ட் CMS இன்ஃபோசிஸ்டம்ஸில் என் பொசிஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தேன். ITC அண்ட் HDFCயும் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனி தான். என் போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் நான் டிஸ்கஸ் பண்ண கம்பெனி Godrej ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஏத்தர் எனர்ஜி. ஜோதி லேப்ஸும் கரண்ட்டாக என் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, பட் என்னோட பேரண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ ஃபுல் டிஸ்க்ளோஷர் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏதாவது கம்பெனிஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா? மோஸ்ட் ஆஃப் ITC HDFC போன்ற லார்ஜ் கேப்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க. இஃப் யூர் ஹோல்டிங் மெனி ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது மூலியமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போசர் கிடைக்கும். பட் அதர் கம்பெனிஸில் நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, என்ன காரணங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். கமெண்ட் செக்ஷனை படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எதனால் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற காரணத்தை முடிஞ்சால் எழுதுங்க. நான் நிறைய வாட்டி இதை கேட்டுட்டேன், நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. வை ஆர் யூ புல்லிஷ் ஆன் திஸ் கம்பெனி, இந்த கம்பெனி எதனால் வாங்கினீங்கன்னா அதில் சில பேர் ரீசன் அவுட் பண்ணுறாங்களே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதுக்கான ரீசன்ஸ் கொடுக்கறதில்ல. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதணுமா இல்லை இவங்ககிட்ட எதுக்கு ஷேர் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நீங்கள் நிஜமாலே அதுக்கான கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களை அதை யோசிக்க வைக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த மாதிரியான கேள்விகளே கேட்குறேன். ஸோ ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.